தளபதியினுடைய பதவி காலம் முடியுதுன்னம்னா உடனடியாக அடுத்தவர் இருப்பாரு, அடுத்த சீனியர் போஸ்ட் இருப்பாரு, அவருக்கு கொடுப்பாங்க. அதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளன்னைக்கு அவங்களுடைய பதவி காலம் முடிகிற அன்னைக்கே முடிச்சிடும். ரிட்டையர் ஆக போறவரை 1 மாத காலம் பதவியை நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? ராணுவத்தை நாட்டுக்குள்ள இறக்கி விடுறதுக்கான முயற்சியோ இது? மக்கள் வாக்களித்தபடி ஆட்சி மாற்றம் நிகழாமல் தடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் நடக்குமா? 4ஆம் தேதிக்கு பிறகு எதுவும் நிகழலாம் அப்படின்றது உண்மை. பாஜக வாஷ் அவுட் ஆகலாம் அப்படின்றது பெரிய உண்மை. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு கவலைக்குரிய செய்தியாக தெரிகிறது. ஆனால் அது நிகழ்வுகள் மட்டும்தான் அது எப்படிப்பட்டது என்று சொல்ல முடியும். இந்தியாவினுடைய இராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அவர்களுடைய பதவிக்காலம் 30ஆம் தேதியோட நாளன்னையோட முடியுது. ஆனால் அவருடைய பதவியை வந்துட்டு 1 மாதத்திற்கு காலத்திற்கு அவருடைய பதவியை நீட்டிப்பு செய்து மோடி அரசு முடிவு செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது ஏன்னு தெரியல. பொதுவா ஒரு இராணுவ தளபதியினுடைய பதவி காலம் முடியுதுன்னம்னா உடனடியாக அடுத்தவர் இருப்பாரு, அடுத்த சீனியர் போஸ்ட் இருப்பாரு, அவருக்கு கொடுப்பாங்க. அதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளன்னைக்கு அவங்களுடைய பதவி காலம் முடிகிற அன்னைக்கே முடிச்சிடும். இவரை வந்துட்டு பதவி ஏற்க வச்சுட்டு அவர் போயிடுவாரு. இது ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் ஆஃப் பவர் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு ரிட்டையர் ஆக போறவரை 1 மாத காலம் பதவியை நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்பதுதான். ஏன்னா இராணுவத்தில் இருக்கிறவங்க, விமானப்படை, கப்பற்படையில் இருக்கிறவங்க, அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவரபிளான ஒரு ஆள் அப்படிலாம் நம்மள சொல்லவே முடியாது. ஒரு அரசுக்கு அப்படி இருக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு அரசு என்பது ஒரு அரசியல் கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பதவியில் அமர்த்தப்படுவது. ஆனால் இராணுவத்தினுடைய பொறுப்புகள் என்பது பல்வேறுபட்ட நிலைகளை அனுபவத்தின் மூலமும் அந்த எவ்வளவு காலம் அதில் உழைத்தார்கள் என்பதை வைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், எ ஸ்டாண்டர்ட். எனவே அதில் வந்துட்டு அரசியல் ஆட்சி அதை செய்வது என்பது ரொம்ப எப்பவாவது ஒரு முறை நடக்கும். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி எப்போ நடந்திருக்குன்னா, இந்திரா காந்தி காலத்துல எமர்ஜென்சி, அவர் தனக்கு வந்த ஆபத்து நாட்டுக்கே வந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு அவசர நிலை பிரகடனம் செய்யும் பொழுது அப்போ இருந்த இராணுவ தளபதியினுடைய பதவி காலத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 ஆண்டுக்கு நீட்டிச்சார். பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. இதற்கான என்ன காரணம்? ஒருவேளை இராணுவத்தை எல்லாத்தையும் செஞ்சு விட்டாரு, இராணுவத்தை நாட்டுக்குள்ள இறக்கி விடுறதுக்கான முயற்சியோ இது? இதுதான் பலரும் வந்துட்டு பல நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் வந்துட்டு சந்தேகிக்கக்கூடிய ஒரு விடயம். ஏனென்று கேட்டால், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துட்டு உலவிக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, தோத்தா கூட மோடி பதவியை விட்டு போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ அவருக்கு கன்னியாகுமரிக்கு வர போறாரு, துறவி வேட போன போறாரு, தியானம் பண்ற மாதிரி ஒரு வேஷம்லாம் போட போறாரு. அதெல்லாம் வேற. அது எப்போதும் பண்ணக்கூடிய டிராமா இல்ல, இன்னொரு டிராமா. எல்லாமே அது 1.5 நாளோ 2 நாளோ நடக்கலாம். அந்த டிராமா நடக்கும்போது அங்க என்ன நடக்கிறாங்க, எல்லா அட்டென்ஷனும் இங்க ஈர்த்துட்டு அங்க என்ன நடக்க போகுதுன்றத நாடு உற்று கவனிக்கணும். அப்போ மக்கள் வாக்களித்தபடி ஆட்சி மாற்றம் நிகழாமல் தடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதும் நடக்குமா? ஏன்னா மக்கள் இதை வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு கிளர்ந்து எழுவார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு பாஜக வாஷ் அவுட் அப்படின்றது தான் உண்மை. அது அவங்க அந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு ஓரளவிற்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், 81 சீட்டு, அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி இவங்க வந்துட்டு ஏதாவது ஜெயிச்சு பார்த்தாங்க அப்படின்னோம்னா அது பெரிய பிரச்சனையை மக்கள் மத்தியிலேயே ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்துட்டு இந்த வாக்குப்பதிவு விவரங்கள் எல்லாம் எப்படி வெளியிட்டாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால இவர் இராணுவ தளபதியினுடைய பதவிக்கால நீட்டிப்பு அப்படின்றது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. அடுத்தவர் வந்துட்டு பதவி ஏற்றுக்கொள்ள போகிறார். சீனியர் மோஸ்ட் யாருன்ற செய்தியெல்லாம் இருக்குது. அப்படி இருக்குது செய்யறது. ஒருவேளை வர்க்கல பிரபாகர் போன்றவர்கள் எல்லாம் சொன்னது மாதிரி the transition of power will not be smooth. இந்த அதிகார மாற்றம் என்பது ஒரு எளிமையாக நடந்து விடாது, எளிதாக நடந்து விடாது என்று சொல்லுவார்களே, அதுதான் இந்த பதவி நீட்டிப்பு குறிக்கிறதோ
என்கின்ற ஐயம் ஏற்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் வந்திருக்கக்கூடிய சூழல் எல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய தீர்ப்பு வந்துட்டு ஒரு வழியாக வாஷ் அவுட் பண்ணி கழுவி தள்ளிட்டு விட்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு தேர்தல் முடிவுகள்லாம் வரும். அப்படிதான் வரப்போகுது. ஆனால் இவங்க ஏன் அந்த முன்னேற்பாடை பண்ணுறாங்க? இதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் சொல்லிடலாமா அப்படின்னு. இதை மட்டுமே வச்சுட்டு சொல்லலை. ராஜஸ்தான்ல முஸ்லிம்கள் மீது அவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்சு பேசிட்டு இருந்த மோடி, அதே அவருடைய வேட்புமனு தாக்கல் செஞ்ச வாரணாசி தொகுதியில போயிட்டு இந்து முஸ்லீம் என்கின்ற வேறுபாடை பார்ப்பவன் எல்லாம் அரசியலிலே இருக்க தகுதியற்றவன் அப்படிலாம் மொழிச்சாரு. என்னடா இது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாரு, இப்ப பார்த்தா இப்படி சொல்றாரு அப்படின்னோம்னா அங்க 20% ஓட்டு முஸ்லிம்ஸ். அது மட்டுமல்ல, அங்க அவர்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு நெசவு தொழில் செய்யறவங்க. அவர்கள் நெய்த அந்த பனாரஸ் பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பட்டு துணியைத்தான் அவர்கள் இந்துக்களிடம் கொடுத்து, முஸ்லீம்கள் நெய்து இந்துக்களிடம் கொடுத்து, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சி அம்மையாருக்கு அதை சாத்துவாங்க. இது நீண்ட காலமாக நடக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். இது மோடிக்கு எப்படி தெரியாத போச்சு தெரில. ஓட்டுக்காக எங்க எதை பேசணும் அப்படின்றது அங்க ஒரு மாதிரி பேசுறது, இங்க ஒரு மாதிரி பேசுறது. தமிழ்நாடு தமிழ் மொழி ஊன்னு இங்க வந்து பேச வேண்டியது. அங்க போனீங்க அப்படின்னோம்னா உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு நம்மளுடைய பக்தி பாரம்பரியத்தை மதத்தை எல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் சீரழிக்கிறார்கள் அங்க கத்த வேண்டியது. அதையும் ஒரு படி மேலே போய் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரு ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா அப்படின்ட்டு கிளப்பி விட்டார் ஒரிசால. இவங்கெல்லாம் தேசபக்தி பிராணிகள் என்னன்னு சொல்றது இவங்களை எல்லாம். இப்படிதான் இவங்க பேசிட்டு அலையிறாங்க. எனவே இப்படிப்பட்டவர்கள் எப்படி வேணாலும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது. அதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இராணுவ தளபதி கூட இப்படியான ஒரு விடயங்களுக்கெல்லாம் இசைவு தந்து ஒத்துழைப்பாரோ அப்படின்னு ஐயப்படக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்வு இது. இது மட்டுமல்ல, இன்னும் சிலரெல்லாம் அவங்க மாற்றி டிரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசாக அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் அது கூடி இதெல்லாம் முடிவெடுத்திருக்குது. எனவே 4ஆம் தேதிக்கு பிறகு எதுவும் நிகழலாம் அப்படின்றது உண்மை. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னோம்னா பாஜக வாஷ் அவுட் ஆகலாம் அப்படின்றத பெரிய உண்மை. ஏன்னா காஷ்மீர்ல இருந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும், இந்தாண்ட நாகாலாந்து மணிப்பூர்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு குஜராத்தினுடைய போர்பந்தர் வரைக்கும் ஒரே அலை தான். அதான் வேண்டாம் மோடின்ற ஒரு அலை. எனவே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, தெளிவா வாக்களிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் அது அதனுடைய வேலையை செய்யும், பார்ப்போம் என்னதான் நடக்குது என்று. ஆனால் இப்படி ஒன்று நடந்தால் ஒரு விடயத்தை மற்றும் மோடியும் அவருடைய சகாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தோற்றதற்கு பிறகும் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ஏதாவது நீங்கள் குறுக்கு வழியில் ஈடுபட்டால் அது உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய கொள்கைக்குமான சமாதி கட்டலாகத்தான் இருக்கும். மக்கள் செய்வார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாமும் உணர்த்தியாக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.